சில நாடுகளில் சட்டங்கள் இருக்கும். ஆனால் அது என்ன சட்டங்கள்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ குறிப்பாக நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கங்க. அங்கே எப்படின்னாக்கா, வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் இருக்குது. அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எப்போ அவங்க நமக்கு தெரிய வரும்னாக்கா, நம்ம ஏதாவது அந்த கண்ட்ரிக்கு ஃபிசிக்கல் டேமேஜ், ஏதோ ஒரு டேமேஜ் பண்ணிட்டோம், ஒரு இன்ஜுரி, இன்னும் லீகல் டேர்மில் சொன்னோம்னாக்கா லீகல் இன்ஜுரி ஏதாவது பண்ணிட்டோம்னாக்கா, அப்போ தான் என்ன கெடுக்கக்கூடியான சட்டங்கள் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருக்குதுன்னு தெரிய வரும். அப்போ உடனே அந்த சட்டம் அவன் மேலே பாய்ஞ்சிடும். அவ்வளோ இதுவாக இருக்கும் பார்த்துங்க. இங்கே மட்டும் இல்லை, நிறைய வெளிநாடுகளில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா வெளிநாடுகளும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நாடுகளில் நம்ம மாதிரி தான் சட்டங்கள் இருக்குது, எவனும் எதையும் கண்டுக்க மாட்டான், அப்படி போயிட்டுருக்கோம். சில நாடுகளில் துபாய் இந்த மாதிரி அரபு நாடுகளில் சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஜப்பானில் என்ன சட்டங்கள் கூட நமக்கு பொது மக்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு டேமேஜ் வருது, ஒரு இன்ஜுரி வருது, அப்போ பாருங்கள், எல்லா சட்டமும் நம்ம மேலே பாய்ஞ்சிரும். அதுவும் வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவன் சட்டம் வச்சுருக்கான்.